இப்போ மணி 5 நாங்கள் காஞ்சிபுரம் வந்துட்டோம். காஞ்சிபுரத்தில் இந்த மண்டபத்தில் தான் எல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணோம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ காமாட்சி அம்மன் கோயில், ஃபஸ்ட்டு கோயில் காமாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏகாம்பரேஸ்வரர், நெக்ஸ்ட்டு சித்திரகுப்தர், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் இருக்க திவ்ய தேசத்தை இன்றைக்கி தரிசனம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த நாங்கள் வந்து ஆட்டோவுக்கு 350 ரூபா ஒரு ஆளுக்குன்னு பேசினோம். சாயங்காலம் 6:30 மணி வரை இந்த ஆட்டோ தான் எங்களுக்கு. 22 கோயிலை 15 ப்ளஸ் ஒரு 4 19 கோயில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக. கொடிமரம் தான் சுற்றணும் ஃபஸ்ட்டு. கொடிமரம் கொடிமரம் தான் ஃபஸ்ட்டு. நாங்கள் காமாட்சி அம்மன் கோயில் தரிசனம் முடிச்சிட்டோம். எல்லோரும் தரிசனம் முடிச்சு ஆட்டோவில் ஏறிட்டு இருக்காங்க. அடுத்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போக போகிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அம்மா அழகா தங்க காப்பில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ மணி 6. நாங்கள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறதுனால பாலாலயம் பண்ணியிருக்காங்க. தனியாக பெருமாளை சிவபெருமானை எடுத்து வச்சுருக்காங்க. அவரை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்குது. நிலத்திங்கள் துண்டத்தான் பெருமாள்
இவர் இங்கே இருக்கிறாரு. அவர் சன்னதியும் பூட்டியிருக்கு. தனியாக பூட்டியிருக்க கோயிலை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வேலைப்பாடு நடக்கிறதுனால பாலாலயம்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து வச்சு தனியாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அதை பார்க்க போகிறோம். இந்த காஞ்சிபுரத்தில் பார்க்கக்கூடிய முதல் திவ்ய தேசம் திருநீலத்திங்கள் துண்டம். அந்த பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அது ஒரு தனி சன்னதியாக இந்த பெருமாள் இருக்கிறார். ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் திருக்கோயில் பிரசாதக்கரை கொடிக்கம்பம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணுறோம். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. இதான் மாமரம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்க மாமரம். இங்கே தான் அம்மா வந்து ஐயாவை தவமிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. 4 விதமான பழங்கள் இந்த மாமரத்துலேருந்து வருதான். சோமாஸ்கந்த உற்சவரோட அறை. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. வருடங்களுக்கு மேற்பட்டது. 4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவமும் உள்ள மாங்கனிகள் கொடுக்கின்றன. ஏக மாமரம், ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பொருள் பெயர். பக்தர்களின் கவனத்திற்கு ஆலயங்களை அமைதியாக வாங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல மாமரத்தை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்த கோவில் தரிசனத்துக்கு நாங்கள் கிளம்புறோம். இப்போ மணி 6. நாங்கள் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்திருக்கோம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்காக ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிறதுனால பாலாலயம் பண்ணியிருக்காங்க. தனியாக பெருமாளை சிவபெருமானை எடுத்து வச்சுருக்காங்க. அவரை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு திவ்ய தேசம் இருக்குது. நிலத்திங்கள் துண்டத்தான் பெருமாள். இவர் இங்கே இருக்கிறாரு. அவர் சன்னதியும் பூட்டியிருக்கு. தனியாக பூட்டியிருக்க கோயிலை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். வேலைப்பாடு நடக்கிறதுனால
பாலாலயம்னு சொல்கிறாங்க, அதை எடுத்து வச்சு தனியாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். அதை பார்க்க போகிறோம். இந்த காஞ்சிபுரத்தில் பார்க்கக்கூடிய முதல் திவ்ய தேசம் திருநீலத்திங்கள் துண்டம். அந்த பெருமாளை பார்க்க வந்திருக்கோம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அது ஒரு தனி சன்னதியாக இந்த பெருமாள் இருக்கிறார். ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரநாத திருக்கோயில் பிரசாதக்கடை கொடிக்கம்பம் கொடிமரத்தை தரிசனம் பண்ணுறோம். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. இதான் மாமரம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்க மாமரம். இங்கே தான் அம்மா வந்து ஐயாவை தவமிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. 4 விதமான பழங்கள் இந்த மாமரத்துலேருந்து வருதான். சோமாஸ்கந்த உற்சவரோட அறை. சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக. மேற்பட்டது 4 கிளைகளில் 4 விதமான ருசியும் உருவமும் உள்ள மாங்கனிகள் கொடுக்கின்றன. ஏக மாமரம், ஏகாம்பரம், ஒரே மாமரம் என்று பொருள் பெயர். பக்தர்களின் யானைகளை அமைதியாக வாங்க வாங்க வாங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல மாமரத்தை தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்த கோவில் தரிசனத்துக்கு நாங்கள் கிளம்புறோம். கச்சேபேஸ்வரர் கோயிலில் இருக்கோம். மணி இப்போது 6:50. எல்லா கோயிலுமே பெருசாக இருக்குது, நிறையா நடக்கணும். சிவபெருமானை பார்க்க இங்கே வந்துட்டோம். கச்சேபேஸ்வரர் பார்க்க வந்துட்டோம். இது காஞ்சிபுரத்தில் நாங்கள் பார்க்குற 3வது டெம்பிள். காலையிலேயே நாங்கள் பார்க்குறதுனால கும்பல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஈஸியாக தரிசனம்
விரைவாக பார்க்குறோம். நல்ல தரிசனம், கும்பல் இல்லாமல் நெரிசல் இல்லாமல் பார்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா உலகளந்த பெருமாள் கோயிலில் இருக்கோம். வாங்க வாங்க, சாத்த போகிறாங்களா? சாமி பார்த்துட்டு வந்து பேசலாம். பார்வான பெருமாள் இவர் ஒரு திவ்ய தேசம். இங்கேயே 4 பெருமாள் பார்க்க போகிறோம். மகாபலி சக்கரவர்த்தி அந்த அந்த கதை தானே. சித்திரகுப்தர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சித்திரகுப்தர் கோயிலில் இருக்கோம். இப்போ மணி 7:30. வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் வந்திருக்கோம். பரமேஸ்வர விண்ணகரம். இது ஒரு திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் பார்க்க வந்துட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரத்தில் நாங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். இட்லி தக்காளி தொக்கு சாப்பிட்டுட்டு இப்போ மீதி இருக்க பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ண கிளம்ப. சங்கர மடம் பார்க்க வந்திருக்கோம். சங்கராச்சாரியார் மடம். மலை துளசி மலைங்க ஐயா. பாவல வண்ணார் திவ்ய தேசம் வந்திருக்கோம். இது வந்து எங்கள் லிஸ்ட்டில் 12ஆவதாக இருக்கிற திவ்ய தேசம். போயிட்டு இது சத்யநாதர் பிரம்மராம்பிகை சமேத சத்யவிரதர் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. சின்ன காஞ்சிபுரம், திருநிறைக்காரைக்காடு மருவி திருக்காளிமேடு, சின்ன காஞ்சிபுரம்.
இப்போது நம்ம எங்கே இருக்கிறோன்னா விளக்கொளி பெருமாள் சன்னதியில் இருக்கோம். இது வந்து எங்கள் லிஸ்ட்டில் இருக்க திவ்ய தேசத்தில் ஒன்று பெருமாள் கோவில். எங்கள் லிஸ்ட்டில் இருக்க 5வது கோவில் நாங்கள் இப்போ தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இவர் தான் எங்கள் ஆட்டோக்கார். ஓகே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா அழகிய சிங்கப்பெருமாள் சன்னதி. எங்கள் லிஸ்ட்டு படி இது 4வதாக இருக்குது. திருவேலுக்கை திவ்ய தேசத்துக்கு வந்திருக்கோம். தரிசனத்துக்கு மக்கள் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வதாக இருக்கிற திவ்ய தேசம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆதிகேசவ பெருமாள்னு இன்னொரு பேர் இருக்குது, அவரை பார்க்க வந்திருக்கோம். தீபா அப்படியே உன் கலர் புடவை பாரு, இவங்க கட்டிட்டு போகிறாங்க. ஓம் நமோ பகவதே மகாசுதர்ஷனாய தீப்ரே ஜ்வாலா பரீதாய सर्वदिक्षोभनकराय कुम्भब्रह्मणे परञ्ज्योतिषे सहस्रारकुम्भत् स्वाहा। ॐ सुदर्शनाय विद्महे महाज्वालाय धीमहि तन्नः चक्रः प्रचोदयात् स्वाहा। இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதோத்காரி பெருமாள்னு சொன்னாங்க. இது நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிற திவ்ய தேசம். பரவாயில்ல வாங்க. இப்போ மணி 11:30. கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாமே முடிச்சிட்டோம். இன்னும் திருப்புட்குழி பாண்டவ பெருமாள் இவங்க 2 பேர் மட்டும்தான் பார்க்கணும். 11:30 அத்திவரதர் கோயிலுக்கு வந்திருக்கோம், வரதராஜ பெருமாளை பார்க்க. இவரை பார்த்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு 4 மணிக்கு அந்த 2 பெருமாள் கோயில் பார்க்க போகிறோம், கைலாசநாதர் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காஞ்சிபுரம் ப்ரோக்ராம் ஃபினிஷ். எல்லாருக்குமே நல்ல தரிசனம். எல்லா கோயில்லையுமே தீர்த்தம், சடாரி, குங்குமம், மஞ்சள் எல்லாம் கொடுத்தாங்க. 1-2 கோயிலில் மட்டும்தான் கொடுக்கல, வெறுமனே தரிசனம் மட்டும் பார்த்தோம். நம்ம இப்போது திருப்புட்குழி கோயில் வந்திருக்கோம். இது நம்ம யாத்திரையில் நம்ம லிஸ்ட்டில் 15வதாக இருக்க திவ்ய தேசம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற
திருப்புட்குழியில் வந்துட்டோம். பெருமாளை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். மணி இப்போது 4:10. முதல் தரிசனமாக சாயங்காலம் தரிசனம் பார்க்க போகிறோம். நம்ம மக்கள் எல்லோரும் வரிசையாக போய்கிட்டு இருக்காங்க. நற்றுணையாவது நமச்சிவாயமே. இது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். காஞ்சி ஸ்ரீ அநேக தங்காவதேஸ்வரர் திருக்கோவில் அங்கே வந்திருக்கோம். ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த கோயில் இல்லை? பலிபீடம். இது லிஸ்ட்டில் இல்லாத கோவில். திவ்ய தேச யாத்திரையில் நாங்கள் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இது 2வது ஸ்தலமாக பார்த்துட்ருக்கோம். காஞ்சிபுரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் திவ்ய தேசம் பாண்டவ தூத பெருமாள். இது முடிச்சுட்டு இன்னொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் பார்த்துட்டு திருத்தணி போய் நாங்கள் தங்க போகிறோம். காலையில் சோளிங்கர் பார்க்க போகிறோம். ஓணன், காந்தன், சலந்தன் 3 அசுரர் வழிபட்டு முத்தி பெற்ற தலம். பிற்காலத்தில் வர சுந்தரபெருமான் பாடி புளியமரத்தில் எழுந்தருளி நெய்யும் போன பதிகத்தை உருகி பாடி இஸ்தலத்தில் பொன் பெற்றார். லிங்கத்தில் இருந்த சுவாமி புளியமரத்தில் எழுந்தருளி சுந்தரபெருமான் பாட பாட புளிய மரத்தை பொண்ணாக கொடுத்தார். புளிய மரத்தை எப்படி கொடுத்தார்? பொண்ணாக கொடுத்தார். பொன்மலையை பொழிந்து சுந்தரபெருமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். எல்லாத்தையும் எடுத்துட்டு திருவாரூர் கோயிலில் அன்னமாளிகை பண்ணிட்டார். அடையா பெருமாள் அத்தனை பேருக்கு அன்னமாளிப்பு எதுவுமே அங்கே அன்னமாளிகை பண்ணிட்டார். இங்கே பெரிய புராணத்தில் ஒரு வாக்கு இருக்குது. என்னன்னா, சுவாமி இங்கே கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்தார். எவ்வளோ கொடுத்தான்னு கணக்கே கிடையாது, எழுதவே முடியல. அந்த அளவுக்கு சுவாமி அள்ளி கொடுத்துட்டார். பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்துட்டார். சுந்தரபெருமான் சொல்கிறார், ஒருவருக்கு நேரம் நன்றாக இருப்பின் ஓணம் திருத்தலத்தில் கால் பதிப்பர். நேரம் நல்லா இருந்தால் தான் இங்கே ஆலயமே தென்படும். ஒருவருக்கு எல்லா நேரமும் நல்லா இருந்தால் தான் இந்த தலத்துக்கே வர முடியும்னு சுந்தரபெருமான் அப்பயே சொல்லிட்டார். அதான் தலத்தோட வரலாறு. இங்கே இருக்கிற குளம் அக்னி குளம், அக்னி தீர்த்தம். இங்கே 3 சிவலிங்கம் இருக்கும். இதுதான் இந்த தலத்துடைய தல வரலாறு. நன்றிங்க, நன்றி. மணி 8:39. இப்போ நாங்கள் திருத்தணி மலை மேலே இருக்கோம். திருத்தணி முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். தரிசனம் பண்ணிவிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையில் ஷோலிங்கர். இது நம்ம லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் இங்கே ஹால்ட்டுன்னு நாங்கள் சூஸ் பண்ணதுனால இந்த தரிசனத்தை பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதான் நாங்கள் திருத்தணியில் தங்கியிருக்கிற ஹால். தொட்டுக்கலாம் வேணாமா?
சோளிங்கரை பார்க்க போகிறோம். காலை டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கோம். பொங்கல், சட்னி, சாம்பார். இப்போ நாங்கள் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். மணி இப்போது 2:45. 4 மணிக்கு தரிசனம். இப்போ நீங்கள் திண்ணனூர் போகணும்ல, இது வழியாக தான் வெளியில் போகணும். ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னா ராமானுஜர் பிறந்த ஸ்தலத்தில் இருக்கோம். பிறப்பு ஸ்தலத்தில் ஆதிகேசவ பெருமாளை பார்த்தாச்சு, தாயாரை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து திருநின்றவூர் போக போகிறோம். இது திவ்ய தேசம் கிடையாது. இது நாங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு கோயில், நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கோயில். கோபுர தரிசனம் பாருங்கள். திருநின்றவூர் திவ்ய தேசத்தில் இருக்கோம். இன்றைக்கி இது பார்க்குறது 3வது திவ்ய தேசம். நாளைக்கு மீதி 4 பார்க்க போகிறோம். திருவேற்காடில் நாங்கள் தங்கியிருந்த ஹால் கோயில் வாசல்லே இருக்குது. இப்போ எல்லோரும் தரிசனத்துக்கு போயிருக்காங்க. டீ குடிச்சிட்டு திருவேற்காடு மாரியம்மன் கோயிலில் இருக்கோம். பாலாலயம் பண்ணியிருக்காங்க. மணி இப்போ 5:15. இப்போ திருநீர்மலையில் இருக்கோம். காலையில் சாப்பிட்டுட்டு திருநீர்மலையை பார்க்க போகிறோம். இதான் பெருமாள் கோபுர தரிசனம் பாருங்கள். 8 மணிக்கு ஓப்பன். மணி இப்போ 7 மணி. திருநீர்மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே 3 பெருமாள் இருக்கார். அவரை பார்க்க போகிறோம்.
அப்படியா? பகவான் இருப்பார், பிரசாதம் நாங்கள் இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா நித்திய கல்யாண பெருமாள் பக்கம் வந்திருக்கோம், திருவிடந்தை. நம்ம யாத்திரையில் சென்னை திவ்ய தேசத்தில் இருக்கிற கோவில், இன்னும் ஒரே திவ்ய தேசம்தான் இருக்குது. கடல் மாலை, கடல் மல்லையா? அடுத்து கடல் மல்லை தானே போக போகிறோம். தொண்டை நாட்டு திவ்ய தேசத்தில் இதை கடைசி திவ்ய தேசமாக நம்ம பார்க்குறோம். ஸ்தல சயன பெருமாள். இந்த பெருமாள் கோயிலோட தொண்டை நாட்டு திவ்ய தேச யாத்திரை முடியுது. கொஞ்ச நேரம் மகாபலிபுரம் பீச்சில் விளையாடிட்டு நாங்கள் திருச்சியை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். வெற்றிகரமாக தொண்டை நாட்டு, காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திவ்ய தேச யாத்திரை முடிவடைந்தது. எப்படியே? ஓ ஆமால. துளசி. So that they make the sun and the moon. That day we call this Amavasa. See, you see that, given that, you see that down below, one of the guy doing the Surya Namaskar and doing the Amavasa Puja. Look, when they found the water of the Ganges, all the elephants they came to take in the water. You please notice near the, below the tusk of the elephant, one of the cat is doing meditation. One of the cat. Look, look from the front of the trunk. In below the tusk that. Achha, that one, Yeah. that cat. Huh? Yes, actually it was very old and blind. So for the cat unable to run to catch the food. The cat needs some food very close by. So the cat made a trick. The cat actually gave it. All the rats and mice will be well believed. It was holy cat. They forget the realism of the cat. They thought it was holy cat. They come very close, discipline to worship it. One of the families. Yes, no. Matches happen when the matches possible to see this kind of like two places. One is in Cambodia. வந்துட்டீங்களா? என்ன எடுக்காத. நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களோட சென்னை காஞ்சிபுரம் தொண்டை நாடு திவ்ய தேச யாத்திரா முடிஞ்சிருச்சு. திருச்சிக்கு வெற்றிகரமாக பயணிக்கிறோம். அகிலா அம்மாவுக்கு வணக்கம். நாங்கள் இதோட 2வது டூர் இவங்களோட வர்றேன். ரொம்ப நல்லா லேடிஸ்க்கெல்லாம் நல்ல பாதுகாப்பு கொடுத்து நல்லா அழைச்சிட்டு போகிறாங்க. சாப்பாடும் நல்லா கொடுக்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் வரணும் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. அவங்க இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு நான் அவங்கள வாழ்த்துறேன். நன்றி. அகிலாவுக்கும் மற்ற ஏனைய நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். அவங்களோட நான் இதோட 5வது டூர் வந்திருக்கேன். இது வரைக்கும் அவங்க எல்லா இடமும் அவங்க சொல்லக்கூடிய அனைத்து இடங்களையும் காண்பிச்சிருக்காங்க. எதுவும் மிஸ் ஆகிறது இல்லை. சில சந்தர்ப்பங்கள் சில சூழ்நிலைகள் மாறும். ஆனால் அவங்க இந்த முறையும் காஞ்சிபுரம் சென்னை திவ்ய தேசங்கள் அனைத்தையும் எங்களுக்கு காமிச்சாங்க. அது தவிர மற்ற முக்கியமான சிவன் கோவில்கள், அம்மன் கோவில்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது. அவங்களோட இன்னும் நான் நிறைய டூர் போகணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப பாதுகாப்பாக அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. அவங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.
3 டூர் அட்டன் பண்ணியிருக்கேன் வரைக்கும். இந்த டூரில் போய் பெஸ்ட்டாக நல்லா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மலைநாடு எல்லாம் மலைநாடு, சோழநாடு, கேரளாடு எல்லாமே பார்த்தாச்சு. இது வரைக்கும் நிறையா டூர் போயிருக்கேன். உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன். அது வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கு. என் பேர் ரவி, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், கிருஷ்ணகிரிலேருந்து வரேங்க. இந்த காஞ்சிபுரம் திவ்ய தேச சுற்றுலா பயணத்தை ஏற்பாடு பண்ண அவங்க ஜிகார் குரூப் அகிலாண்டேஸ்வரி நல்லா திறமையாக செஞ்சுருந்தாங்க. நல்ல அனுபவசாலி, நல்ல அன்பாக பழகினாங்க. அவங்க டூரில் சாப்பாடு உண்மையிலேயே அருமை. சாப்பாடு அருமை, இட வசதி எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு தந்தாங்க. டூர் நல்லா வழி நடத்துனாங்க. மேன்மேலும் அவங்க சிறக்கணும்னு வாழ்த்து. வணக்கம். இருந்து ஸ்ரீனிவாசன். ஜிகேஆர் டூர் குரூப்ஸில் எனது முதல் அனுபவம் இது. இந்த ட்ரிப்பு மிகவும் நன்றாக இருந்தது. இந்த குரூப்பை எனக்கு அறிமுகப்படுத்திய எனது மூத்த சகோதரருக்கு தான் இந்த நன்றியை சொல்லணும். வெகு நாட்களாக காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள திவ்ய தேசங்களை சேவிக்க வேண்டும் என்று 15 வருட கனவு இன்று நிறைவேறியிருக்கிறது. ஜிகேஆர் ட்ரூப்ஸுகளுடைய அடுத்த டூருக்கு செல்வதற்கு ஆவலோடு இருக்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். ரொம்ப நன்றி. அண்ணன் சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. டூர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி பல டூர் நானும் வந்து இன்னும் மேலும் மேலும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. முதல் அனுபவம் இது. இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்கள் சார் தான் ரொம்ப நம்ம இவங்களோட டூருக்கு போயிட்டு வரணும்னு ரொம்ப இது பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த டூருக்கு நாங்கள் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணிக்குவோம். ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ. ராமானுஜாய் நமக. சூப்பர். ஆழ்வார் என்பர் மன்னர் ஜிஆர் திருவடிகளே சரணம். இதுதான் 108 திவ்ய தேசம். ரொம்ப நாள் எனக்கு ரொம்ப ஆசை. நானும் தனியாக நிறைய தடவை போயிருக்கேன் திவ்ய தேசம். ஆனால் வந்து ஒரு நாளைக்கு 2-3 கோயில் தான் போக முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டேன். இந்த ஜிகேஆர் குரூப்ஸ் மூலமாக நான் காஞ்சிபுரம், சென்னை திவ்ய தேசம் ரொம்ப ஈஸியாக தரிசனம் பண்ணிட்டேன். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஓட்டிட்டு டிரைவரும் நல்லா வண்டி ஓட்டி எங்களை சிறப்பான எல்லா தடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சமையல் மாஸ்டர் நல்லா சமையல் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஜிகேஆர் குரூப்ஸ் அவங்க குடும்பத்தினர் அனைவரும் எங்களுக்கு நல்லா ஒரு ஒத்துழைப்பு. சாப்பாடு, தண்ணி, சாப்பாடு பிளேட் எல்லாம் எடுத்து நல்லா சிறப்பாக எல்லாம் பண்ணாங்க. எல்லாருக்கும் நல்லா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. வணக்கம் மோகனண்ணா. வணக்கம். இதுவரையிலும் நான் 5 டூர் இவங்களோட போயிருக்கேன். இந்த டூரில் வந்து மலைநாடு, பாண்டிய நாடுன்னு போட்டு காஞ்சிபுரம் மற்றும் சென்னை திவ்ய தேசங்களை காட்டணும்னு அழைச்சிட்டு போனாங்க. ஏகப்பட்ட இடங்களை காட்டினா அதையும் வந்து டிஃபரன்ஸாக இந்த பக்கம் போகாத முதல்ல வந்து இப்போ காஞ்சிபுரம் கொண்டு போய் போனதுனால ரொம்ப ஒரு இது என்ன எல்லாருக்கும் அந்த சுறுசுறுப்பில் 23 கோயில்கள் பக்கமாக பார்த்தோம். அது ரொம்ப நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ தூரம் பார்ப்போன்ட்டு. எல்லாமே பார்க்க முடியாத என்னமோ 12 மணிக்கு முடிஞ்சிருமே அப்படி இப்படின்னு நினச்சோம். காலையிலே கிட்டத்தட்ட 7-8 ஊர் 10, மத்தியானத்துக்கு மேலே 10-5 கிட்டத்தட்ட 23. அது ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாது. நல்லா காட்டினாங்க. அதே போல் சாப்பாடு அந்த வேலைக்கு வேலை நல்லா இருந்தது. அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அரேஞ்ச்மெண்ட்டு நல்லா இருந்தது. அரேஞ்ச்மெண்ட் அது பண்ணதுனால தான் காலையில் இல்லைன்னா லேட்டாக போனால் மாற்றி இருந்தால் கூட நல்லா இருக்காது. ஏன்னா கொஞ்சம் கடிச்சிக்கிட்டாங்க. அது வந்து அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பரவாயில்ல, அதனால ஒன்று. ஆனால் சூப்பர் கைடு. அதனால் நல்லா இருந்தது. எல்லாமே அருமையாக பார்த்தோம். ரொம்ப கம்மியான செலவில் நிறைய பார்த்து ரொம்ப நன்றி. ஜிகேஆர் டூருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். சொல்லுங்கம்மா. வணக்கம். எல்லாம் நல்லா இருந்துச்சு. நானும் இத்தனை டூர் போயிருக்கோம். சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருப்தி, வீட்டில் சாப்பிட்ட திருப்தி இருக்குது. நல்லா இருக்குது. எல்லா கோயிலும் திவ்ய தேசங்க போயிட்டு வந்தது தான் ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. இந்தமாரி எல்லா டூருக்கும் நாங்களும் வருவோம். தேங்க்யூம்மா. நன்றி. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? என் கூட நான் தோழங்குச்சி சீதாலட்சுமி. வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களை அகிலாந்தோட டூர் நல்லபடியாக கூட்டிகிட்டு போனாங்க. பஸ்ஸில் வந்தவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு தரம். ஆனால் என்னை எல்லாருமே நல்லா ஆதரித்து எல்லா பக்கம் கூட்டிகிட்டு போய் என்னை
இந்த இடத்துல கொண்டு வந்து பஸ்ஸில் விட்டுட்டாங்க. அகிலாமரத்துக்கு ரொம்ப நன்றி. செலவெல்லாம் கம்மி தான், டூர் செலவும் கம்மி, எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பாடு போக்குவரத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் அவங்க கூட வர்றதுக்கு எனக்கு கடவுள் தான் அனுகிரகம் பண்ணணும். சரிம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. சரிங்களா? வணக்கம் தாரகி அம்மா. வணக்கம். இப்போ 3 நாள் ட்ராவல் பண்ணிக்கிறோம். காஞ்சிபுரம், நடுராத்திரி, தொண்டையாத்திரை யாத்திரை. அகிலா மாவட்டம் நாங்கள் வந்தது இது ஃபஸ்ட் டைம். நான் இந்த டீமில் நான் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா எங்களுக்கு இல்லை, அது லேடிஸாக நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா அவங்களோட ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. இந்த டீமே நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டீமே நல்லா இருக்காங்க. ரொம்ப யாராக இருந்தாலும் ஆன்லைன் பார்க்குறவங்கனாலும் இங்கே வரலாம். லேடிஸாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும், தனியாக தான் நான் வந்திருக்கிறேன். நான் ஃபேமிலியோட வரல, தனியாக நீங்கள் வரலாம்னு தாராளமாக நீங்கள் வரலாம். நீங்கள்